ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்க போகுது. 3 வருஷம் முன்னாடி தானே நம்ம ஓட்டு போட்டோம். அதுக்குள்ளே அடுத்த எலெக்ஷன் வந்துருச்சா? 2021 நடந்த எலெக்ஷன் அப்போ தமிழ்நாட்டுக்கு மொத்தம் 234 சீட் இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு 39 சீட் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. 2021 நடந்த எலெக்ஷனுக்கும் இப்போ நடக்கிற எலெக்ஷனுக்கும் என்ன வித்தியாசம்? லோக்சபான்னு சொல்கிறாங்க, ராஜ்யசபான்னு சொல்கிறாங்க, எம்பின்னு சொல்கிறாங்க, எம்எல்ஏன்னு சொல்கிறாங்க. அதே குழப்பமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எனக்கு இருந்துச்சு. உங்களுக்கும் இதில் சில விஷயங்கள் புரியாமல் இருந்ததுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த எலெக்ஷன் பற்றியும் நம்ம போட இந்த ஓட்டோட வேல்யூ பற்றியும் தெரிஞ்சுக்கலாமா? இந்தியாவில் மொத்தம் 28 ஸ்டேட்ஸும் 8 யூனியன் டெரிட்டரிஸும் இருக்குது. இந்த 28 ஸ்டேட்ஸ் அப்புறம் 8 யூனியன் டெரிட்டரிஸ்க்கு தனித்தனியாக ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இருக்குது. இந்த 28+8 ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட் அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டும் சேர்ந்து இயங்குறது நாட்டுக்கு ரொம்பவே முக்கியம். சரி, முதல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இந்தியா முழுசுக்குமான சட்ட திட்டங்களை இயக்கிற பொறுப்பில் இருக்குது. இதை தான் நம்ம பார்லிமெண்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த பார்லிமெண்ட்டை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று அப்பர் ஹவுஸ், அதாவது ராஜ்யசபா. இன்னொன்று லோவர் ஹவுஸ், அதாவது லோக்சபா. இந்த 2 ஹவுஸோட மெம்பர்ஸ், அதாவது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் சேர்ந்து தான் இந்தியாவுக்கான சட்டத்திட்டங்களை உருவாக்குவாங்க. இவங்க உருவாக்குற சட்டங்கள் பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு பிரசிடெண்ட் ஓகே சொன்னதுக்கு அப்புறமா தான் இந்தியா முழுக்க இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும். ராஜ்யசபாவில் மொத்தம் 250 மெம்பர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். லோக்சபாவில் மொத்தம் 552 மெம்பர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். இப்போ பார்லிமெண்ட்னா என்னென்னு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம மெயின் ஃபோக்கஸ் இந்த பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் எப்படி எலெக்ட் பண்ணப்படுறாங்கன்றதை புரிஞ்சுக்கிறது தான். இந்தியாவில் மொத்தம் 3 விதமான எலெக்ஷன்ஸ் நடக்கும். ஒன்று லோக்சபா எலெக்ஷன், அடுத்தது ராஜ்யசபா எலெக்ஷன், மூணாவது ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன். லோக்சபா எலெக்ஷன் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நடக்கும். இப்போதைக்கு இந்தியாவோட பார்லிமெண்ட்டில் 545 லோக்சபா மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த 545ல் 2 சீட்ஸ் ஆங்கிலோ இந்தியன்ஸுக்கு பிரசிடெண்ட்டால் ஒதுக்கப்பட்டிருக்கு. இது தவிர மீதம் இருக்க 543 எம்பிஸை மக்கள் தான் நேரடியாக ஓட் போட்டு செலக்ட் பண்ணுவாங்க. இந்த 543 சீட்ஸ் ஒரு ஸ்டேட்டோட பாப்புலேஷனுக்கு தகுந்த மாதிரி பிரிக்கப்பட்டிருக்கும். நம்ம எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாட்டை எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டில் மொத்தம் 39 எம்பி சீட்ஸ் கிடைக்கும். இந்த 39 சீட்ஸ்க்கு 39 எம்பிஸை மக்கள் லோக்சபா எலெக்ஷன் மூலமாக செலக்ட் பண்ணுவாங்க. இந்த 543 சீட்ஸில் 50%, அதாவது 272 சீட்ஸ்க்கு மேலே எந்த கட்சி வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் ரூலிங் பார்ட்டி ஆவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா 2019 எலெக்ஷனில் பிஜேபி 303 சீட்ஸில் வின் பண்ணி ரூலிங் பார்ட்டி ஆனாங்க. இந்த மாதிரி எந்த கட்சி 50% அதிகமான இடங்களில் வெற்றி பெறாங்களோ அவங்க தான் பிரைம் மினிஸ்டரையும் செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ 2024 ஏப்ரல் மேல நடக்கிறதும் இந்த லோக்சபா எலெக்ஷன் தான். அடுத்து ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸ்டேட் அசம்பிளியில் இருக்க எம்எல்ஏ, அதாவது மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தா தமிழ்நாட்டில் 234 தொகுதிகள் இருக்குது. அதனால் தமிழ்நாடு அசம்பிளியில் 234 எம்எல்ஏ இருக்காங்க. இந்த ஸ்டேட் அசம்பிளிக்கான எலெக்ஷனும் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நடக்கும். கடைசியாக 2021 தமிழ்நாடு அசம்பிளிக்கான எலெக்ஷன் நடந்தது. லோக்சபா எலெக்ஷன் மாதிரியே எந்த பார்ட்டி 50%க்கு மேலே சீட்ஸில் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஆட்சிக்கு வருவாங்க. அந்த கட்சியோட தலைவரை சிஎம்ஆவும் செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்து அப்பர் ஹவுஸ், அதாவது ராஜ்யசபா பற்றி பார்க்கலாம். ராஜ்யசபாவோட மெம்பர்ஸ் லோக்சபா மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாங்க. ஆமாங்க, ராஜ்யசபாவோட மெம்பர்ஸ் எம்எல்ஏ, அதாவது மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியால் தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ராஜ்யசபாவில் மொத்தம் 250 சீட்ஸ் இருக்குது. இதில் 238 சீட்ஸ்க்கு எம்எல்ஏ ஓட்டு மூலமாக மெம்பர்ஸ் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. மீதம் இருக்க 12 சீட்ஸ் பிரசிடெண்ட்டால் நிரப்பப்படும். இந்த 12 சீட்ஸ் ஏதோ ஒரு ஃபீல்டில் சிறந்து விளங்குறவங்களுக்கு கொடுக்கப்படும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தா சச்சின் டெண்டுல்கர், இளையராஜாலாம் ராஜ்யசபா மெம்பர்ஸாக பிரசிடெண்ட்டால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த வருஷம் மொத்தம் 97 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி உள்ளவங்களாக அடையாளம் காணப்பட்டிருக்காங்க. 2 கோடி புது வாக்காளர்கள் ஓட்டர் ஐடி வாங்கியிருக்கிறதாகவும் எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க. ஒரு பொதுப்பான இந்தியனா ஓட்டு போட வேண்டியது நம்ம உரிமை மட்டும் இல்லை, அது நம்மளோட கடமை. யாரோ ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்கன்றதுக்காக ஓட்டு போடாதீங்க. உங்கள் ஏரியாவில் யாரெல்லாம் எலெக்ஷனில் போட்டி போடுறாங்க, அவங்க என்ன படிச்சிருக்காங்க, என்ன வேலை பார்க்குறாங்க, எலெக்ஷனில் வின் பண்ணால் உங்கள் ஏரியாவுக்கு என்ன பண்ணுவேன்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நீங்கள் யாருக்கு ஓட் பண்ணணும்னு முடிவு பண்ணுங்கள். ஏன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு உங்களை அவங்க தான் ரூல் பண்ண போகிறாங்க. இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக ஓட்டு போட்டு நம்ம ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவோம்னு ப்ராமிஸோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.